வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போற்றி. நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் ராமன்ங்க. இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக சிந்தனை நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, வேலுண்டு வினை இல்லைங்கிற மாதிரி இந்த வேலவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரங்க. இந்த தாந்திரிக பரிகாரம், தாந்திரிக வழிபாடு முறை நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நினைத்த காரியம் வெற்றி பெற வேலவன் அழைக்கக்கூடிய இந்த முருகன் நம்ம எப்படி வீட்டுல எளிமையா வழிபாடு பண்றதுன்னு பார்க்க போறோங்க. அதாவது இந்த தமிழ் கடவுள் முருகன், இந்த தமிழ் கடவுள் முருகன் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோஸ் பாருங்க. இல்ல நீங்க முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்து வர்றீங்கன்னா வருக வணக்கம். நம்மளோட இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. வேலவன் வழிபாடு. இந்த வேலவன் வழிபாடு நம்ம பாக்குறதுல பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட முருகர் சிலை இருக்கா? உத்தமம். முருகர் சிலை இல்ல சார் என்கிட்ட முருகர் புகைப்படம் தான் இருக்குன்னா அதுவும் உத்தமம். உங்களுக்கு நினைத்த காரியத்தை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த முருக பகவானுக்கு தினந்தோறும் நீங்க என்ன பண்ணணும்னா சுத்தபத்தமா குளிச்சணும். சுத்தபத்தமா குளிக்கணும். சுத்தம்ங்கிறது சோறுபடும் சொல்ற மாதிரி உங்கள் மன தூய்மை, உங்கள் இருப்பிட தூய்மை, உங்கள் உடல் தூய்மை, இந்த மூணையும் தூய்மையா வச்சுக்கிட்டு இந்த முருக பகவானுக்கு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண மந்திரம் சொல்லிக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறையும் சொல்லலாம். இல்ல 1008 முறையும் நம்ம சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, முருகர் சிலையா இருந்தாலும் சரி, புகைப்படமாக இருந்தாலும் சரி, அதுல வேலுடன் இருப்பார் இல்லையா? அந்த வேலவனுக்கு, அந்த வேலுக்கு என்ன பண்ணுங்க, உங்களுடைய எண்ண குறைகள் எல்லாத்தையுமே வணங்கிய பிறகு ஒரு சந்தனத்துல அப்படியே கீழே இருந்து மேல போட்டு வச்சுட்டே போகணும். அப்போ முதல் நாள் போய் வேண்டுறீங்களா, அதே சிந்தனையே வேண்டுறீங்க. மகான துதிச்சுட்டு என்ன பண்ணுங்க, சந்தனத்தை எடுத்து வேல் கீழே போட்டு வைங்க, குங்குமம் போட்டு வைங்க. மறுநாள் வேண்டுறமா, மேல ஒரு போட்டு அப்படியே ஏறுமுகமா அந்த ஏறுமுக வேலனுக்கு ஏறுமுகமா கொண்டுட்டு போவோம். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டே போகும்போது நீங்க நினைத்த காரியத்தை இந்த வேலவன் உங்களுக்கு வந்து வெற்றி கனியை எடுத்து கொடுப்பான். நிதர்சனமான உண்மைங்க. இது வந்து ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையில மிக மிக உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு முறைங்க. இந்த வேலவனை துதிக்கின்ற போது உங்கள் மனம் என்பது நல்லதை மட்டுமே சிந்திக்க வேண்டும். பிறரை கெடுக்கவோ, பிறரை நம்ம வந்து வஞ்சனையில் சூது செய்யவோ உங்கள் மனம் சென்றால் இங்க வேலையுடைய அந்த வேலையங்கள் உங்களுக்கு செயல்படாது. சுத்த மனதோட யான் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் என்று சொன்னது மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுடைய நல் காரியம் என்னவோ அந்த காரியம் சித்தியாக வேண்டும் என்று முருகனையும் அந்த வேலையும் வழிபாடு செஞ்சு நீங்க வேலுக்கு சந்தனமிட்டு குங்குமமிட்டு அப்படியே ஏறுமுகமா நீங்க கொண்டுட்டு வரும்போது நீங்க எண்ணிய காரியம் உங்களுக்கு எளிதில் கை கொடுத்து நிதர்சனமான உண்மைங்க. நம்ம இது மாதிரி வேற தாந்திரிய வழிபாட்டு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் ராமன். நன்றி, வணக்கம்.